வணக்கம் மக்களே. இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து கனடாவில் லண்டன் ஒன்டாரியோன்ற இடத்துல. இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ கனடா பூரா இருக்குது. இப்போ இது யாருக்கு பிரயோசனமாக இருக்குமென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கில் இருக்கிறவர்களுக்கு தோட்டம் செய்ய விருப்பமாக இருக்கும். அவைகளுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து செய்கிற வசதி இடம் இருக்காது. இப்போ இடம் இல்லாத ஆட்களுக்கு ஒரு சரியான வாய்ப்பு இருக்குது. அப்படி என்றால் கனடாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த சிட்டியில் அந்த கம்யூனிட்டியில் ஒரு இடம் ஒன்று சிட்டியாலே ஒதுக்கி இருப்பாங்க. அப்படின்னா அந்த தோட்டங்கள் செய்கிறதுக்கு. இப்போ அந்த இப்படி பாருங்க, கொஞ்சால இந்த இடமெல்லாம் இப்படி இருக்குது. இது வந்து அவங்க வருஷத்துக்கு $50 to $60 நீங்கள் சார்ஜ் பண்ணினோம். அதாவது கிட்டத்தட்ட மாதத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $10 தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சீசனுக்கு மட்டும் நீங்கள் சம்மருக்கு மட்டும்தான் இங்கே அந்த பயிரிடலாம். இப்போ இதில் என்ன வருமானா, நீங்கள் ஒரு $50 கட்டி இதை எடுக்கிறீங்கன்னா இதோட தண்ணியும் வரும். தண்ணி யூஸ் பண்ணி அவங்களோட தண்ணியும் ஃப்ரீயாக தருவாங்க. நீங்கள் தண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீட்டில் இருக்கிறாக்களை விட இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாக்கள் அந்த தோட்டம் செய்ய விரும்பினால் இந்த இப்படியான உங்களோட கம்யூனிட்டி ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு பார்க்கில் இப்போ அந்த இடம் ஒன்று ஒதுக்கி அரசாங்கம் வந்து பாருங்க இப்படி இதை வச்சிருக்கோம். ஸோ இப்படி வச்சிருக்க இந்த இப்படி தோட்டங்கள் வந்து இப்படி செய்யலாம் இதில். ஸோ பாருங்க இந்த இடங்களை எப்படி வச்சிருக்காங்கன்ட்டு. ஸோ அவையில் தண்ணி இதெல்லாம் தருவீங்க. இந்த சிட்டியில் பாருங்க இப்படியான வசதிகள் இருக்குது. சில பேருக்கு வந்து இது தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாமல் இருக்கிற ஆட்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து இப்படி சிட்டியில் வந்து நீங்கள் அப்ளை, அதாவது வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் ஆன்லைன் ஊடாக நீங்கள் இருக்கிற கனடாவில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் சிட்டியில் போய் இது அந்த உங்களுக்கு கார்டு நீங்கள் செய்ய போகிறீங்க, உங்களுக்கு இடம் வேணுமென்றால் நீங்கள் சிட்டியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது வந்து நீங்கள் சீசன் தொடங்குறதுக்கு முதலே இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணினா தான் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் ஆக்கள் வந்து இந்த பில்டிங்கில் இருக்கிற ஆக்கள் நிறைய முதலே அப்ளை பண்ணியிருந்தால் ரிசர்வ் உங்களுக்கு இடம் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட சைஸை பாருங்க. இந்த இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு 15x15 அப்படியான சதுர அடியில் வந்து இந்த இடங்கள் வந்து ஆக்க சிட்டி கொடுக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான மரக்கறிகளோ பூ மரங்களோ என்னென்னாலும் வைக்கலாம். அங்கால உள்ளி வச்சிருக்கணும் பாருங்க, இங்கால மிளகா வச்சிருக்கணும் பாருங்க. அப்படியான எல்லா மரங்களும் இருக்குது. ஸோ இது ஒரு பிரயோசனமாக இருக்கும். அந்த பில்டிங்கில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பிரயோசனமாக இருக்கும். இப்போ வீடு வச்சிருக்கிற ஆக்களுக்கு அவைகளுக்கு ஒரு கவலையும் இருக்காது. ஏனென்றால் அவருக்கு இடம் இருக்குனாடி அவைகளுக்கு தோட்டம் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து பில்டிங்கில் இருக்கிற ஆக்களுக்கு மட்டும். நன்றி, வணக்கம்.